Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி செம சூப்பரான YouTube சேனல் ஆர்ட் எப்படி உங்களுடைய YouTube சேனலுக்கு கிரியேட் பண்றது அப்படினு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய மொபைல் வச்சே வந்து கிரியேட் பண்ணலாம். வெறும் 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனா போதும் இந்த மாதிரி பிரீமியம் ஸ்டைல்ல வந்து உங்க YouTube சேனலுக்கு சேனல் ஆர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு Pixlab அப்படிங்கற ஆப் தேவை. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்குல அதை வந்து கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள வந்து போங்க. நான் கொடுத்திருக்க இமேஜ் சைஸை வந்து கொடுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு 2560 வித் ஹைட் வந்து 1440 வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்றத டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயருக்குள்ள போயிட்டு டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எம்டியா வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து கொடுத்துருப்பேன். இதை அப்லோட் பண்ணிட்டு இதை நம்ம பெருசாக்கிக்கலாம். அந்த டாட் இருக்குல்ல அந்த டாட்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். மேலே வந்து லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இந்த லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஒரு லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து லாக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கொடுத்து ஃப்ரம் கேலரிக்கு வந்து போங்க. உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லோகோ வச்சிருப்பீங்களா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணணும். அதனால மேலே பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை வந்து கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனல் லோகோ ஏதோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துடலாம். கீழே ரைட் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த டாட்டை பிடிச்சி சின்னதாக ஆக்கிக்கோங்க. ஓகேவா? சின்னதாக ஆக்கி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுங்க. நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்க. அந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்க பக்கத்துல வந்து பாருங்க இமேஜ் ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க ஸ்ட்ரோக். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் வந்து கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கலர் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பிளாக்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒயிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒயிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்துருங்க. ஓகேவா? கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள் ஷேடோன்ட்டு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த ஷேடோவை வந்து எனேபிள் கொடுத்துருங்க. இந்த ஷேடோ கலரை வந்து நீங்கள் பிளாக்ல வந்து வச்சுக்கோங்க. ஒன்று அங்கே வந்து பிளாக் வச்சிங்க அப்படின்னா இங்கே ஒயிட் வைக்கணும். அங்கே ஒயிட் வச்சிங்கன்னா இங்கே பிளாக் வைக்கணும். நான் அங்கே ஒயிட் வச்சேன், அதனால் இந்த இடத்துல வந்து பிளாக் வச்சிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து அதை டபுள் டேப் வந்து பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய சேனல் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் கேமிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் லெட்டருக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகே, இதை வந்து நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னு இருக்குல்ல, அது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இப்போ ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது. அந்த ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து போயிட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டே வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூகலோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த பூகலோ ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே வந்து இருக்கும். சரிங்களா? இது டவுன்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த டெக்ஸ்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. பெருசாக்கணும் அப்படின்னா பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா போதும். ஸோ இல்லை மேலே போங்க. கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பாருங்கள் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இப்போ இந்த டோட்டல் கேமிங் அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து நான் செகண்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த கேமிங் அப்படின்ற அந்த வேர்டுக்கு மட்டும் நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எப்போவுமே எல்லோ கலர் வந்து கொடுத்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிளியராக வந்து தெரியும். அதனால் நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு, அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது வேர்டு மட்டும் நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே கொடுத்துடலாம். சரி, இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை வந்து அப்படியே எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கலர் இருந்ததுன்னா பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிளாக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கீழே வாங்க. ஸ்ட்ரோக்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, ஸ்ட்ரோக் கிடையாது, ஷேடோ. அந்த ஷேடோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அந்த ஆஃப்செட் எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய்ன்னு இருக்கும். அது ஒவ்வொன்றும் 10 நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 10 இல்லைனா 8 இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்க, இது பண்ணினாலே போதும். உங்களுடைய அந்த சேனல் ஆர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. சரி, இந்த இடத்துல வந்து கஸ்டம்ன்றதை வந்து கிளிக் பண்ணி
அல்ட்ரா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இமேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சேனல் ஆர்ட்டை வந்து ரெடி பண்ணுறது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலுக்கு வந்து வச்சதுக்கப்புறம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சேனல் ஆர்ட் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.